கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் காசா அந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று அமெரிக்கா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஹமாஸ் தரப்புல இருந்து அந்த இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் தற்போது வெளியாகவில்லை. தற்போது இஸ்ரேல் காசா விவகாரம் எந்த மாதிரியான சூழல்ல இருக்குங்க சார்? ஆமா, ஒவ்வொரு காணொளியிலும் சொல்லிக் கொண்டே வருகிறோம். பெஞ்சமின் நெட்டன்யாகு போர் வெறியன். அவன் ரத்த காட்டேரி. அவனுக்கு மனித ரத்தம் தேவை. அவன் சாதாரண யூதன் கிடையாது. அவன் ஜியோனிசவாதி என்று சொல்லிக் கொண்டே வருகிறோம். இப்படி நம்ம ஓப்பனா டிக்ளேர் பண்ணி நெற்றி போட்டு அந்த மாதிரி சொல்றது நமக்கும் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கும் வாய்க்கா வரப்பு சண்டையோ குடும்ப சொத்து தராத ஒண்ணு கிடையாது. அவனை நம்ம நேரடியாக பார்த்ததின் அடிப்படையில ஜனநாயக சக்திகள், சர்வதேச அரசியல் உள்நோக்கர்கள், சர்வதேச ஊடகராயர்கள், கருத்தியலாளர்கள் அனைவரும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம கருத்துல வழிமுறையாங்க. அவங்க கருத்து நம்ம வழிமுறைகிறோம். கொஞ்சம் பாருங்க, இன்னைக்கு ஹமாஸ தானே எல்லாரும் தீவிரவாதி 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 சொன்னாங்க. நம்ம ஹமாஸ் என்ன சொல்றோம்? பாலஸ்தீன் மண்ணை மீட்பதற்கான உரிமை போராளிகள் நம்ம சொல்கிறோம். இதுல ஹமாஸுக்கு நமக்கு என்ன பெரிய குடும்பஸ்தார்களா அவங்க எல்லாம், நம்ம குடும்பத்தாரா அவங்க எல்லாம், அது நமக்கு தொடர்பு இருக்கிறதா? விஷயத்தை பார்க்கிறோம். ஹமாஸ் பக்கம் நியாயம் இருக்கிறது, இஸ்ரேல் பக்கம் அநியாயம் இருக்கிறது. ஏன்? பாலஸ்தீன் மக்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்தது இஸ்ரேல். நீண்ட வரலாறை கடந்த காலையில பேசுறோம். இப்போ இவ்வளவு ரணகளமா ஆன பிறகு, சற்றப்ப 60,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன் முஸ்லிம்களை கொன்று குவித்த பிறகும் இவன் பெஞ்சமின் நெட்டன்யாவுடைய அந்த ரத்தம் வெறி என்ன செய்யல, அடங்கல. யுஎஸ் என்ன சொல்றாங்க? நேற்று இரவு நள்ளிரவு ஒரு அல் ஜசீரா, பிபிசில பரபரப்பான செய்தி. Hamas have reportedly agreed to draft deal by United States for permanent ceasefire. இதான் எல்லா செய்தி ஊடகங்களிலும், மேற்கத்திய ஊடகங்கள், குறிப்பா பிரிட்டன், யுஎஸ் எல்லா தொலைக்காட்சியிலும் இதுதான் செய்தி தலைப்பா இருந்துச்சு. என்ன சொல்றாங்க? ஹமாஸ் போராளிகள் அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் அவங்களுடைய அந்த டீல் இருக்கு பாருங்க, பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், அதாவது தற்காலிகமான போர் நிறுத்தம் அல்ல, நிரந்தரமான போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி அவங்க சொல்லக்கூடிய டிராப்ட, அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒப்பந்தத்துல நாங்க என்ன செய்யறோம், முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஹமாஸ் தரப்பு சொல்லிட்டு உடனடியா என்ன செய்யறாங்க? தோஹா கத்தர்ல இருந்த ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகையினுடைய என்வாய் அவர் ஸ்டீவ் வித்கோஃப் என்ன செய்யறாரு? ஹமாஸ் நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அப்ப நாங்க என்ன செய்யறோம், ப்ரொபோசல் அனுப்புறோம். எப்படி நம்ம அந்த சீஸ் ஃபயரை, அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நம்ம டிராஃப்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு காப்பியும் அங்க இஸ்ரேலுக்கு ஒரு காப்பியும் அனுப்புறோம் என்று சொல்றாங்க. ஆனா ஹமாஸ் தரப்புல எந்த நிபந்தனையும் வைக்கல. ரெண்டே நிபந்தனை தான். என்ன சொல்றாங்க? யுஎஸ் ப்ரொபோசல்ல எங்களுக்கு அமெரிக்காவுடைய அந்த போர் நிறுத்த அந்த ஒப்பந்தத்துல பலஸ்தீன் தரப்புல இருந்து, ஹமாஸ் தரப்புல இருந்து ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான். எங்களுக்கு யுஎஸ் ப்ரொபோசல் should guarantees unconditional aid to காசா. காசா மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், உணவு எல்லாமே, அடிப்படை தேவைகள் எல்லாம் அன்கண்டிஷனல் வெளியிருந்து வரணும். அரபு நாடுகளே கொடுக்க ரெடியா இருக்கு. இஸ்ரேல் விட மாட்டிருக்காங்கல்ல, தடுத்து வச்சிருக்காங்கல்ல. பன்னாட்டு சபை, ஐக்கிய நாட்டு சபையே எல்லா ட்ரக்கையும் கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க பார்டர்ல. உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறான் யாரு? இந்த இஸ்ரேல் போர்சஸ். அது போல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மருத்துவ குழுவோட ரெடியா இருக்கிறாங்க. ரெட் கிராசன்ட் போன்ற தன்னார்வ அமைப்புகள், உலக தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் மருத்துவ உதவிக்கான பொருட்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் பார்டர்ல. ஆனா இந்த இஸ்ரேலிய ராணுவம் அவர்களே உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? உள்ள ஆயுதத்தை கடத்திடுவாங்க ஆம்புலன்ஸ்ல. பாருங்க எவ்வளவு அப்பட்டமான விதிமுறைகள் பாருங்க. ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிய பிறகும், வேர்ல்டு ஃபுட் கண்ட்ரோல் அந்த அமைப்பு உணவு பஞ்சத்தால குழந்தைகளும் பெண்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள், செத்து மடிகிறாங்க என்று சொல்லிய பிறகும் 300க்கு மேற்பட்ட ட்ரக்குகள் அங்க பார்டர்ல நின்று கொண்டிருக்கிறது. எகிப்து அந்த இஸ்ரேல் பார்டர்ல இவன் வெறும் 10 ட்ரக்கு 15 ட்ரக்கை மட்டும் உள்ள விடுறான். அப்ப நோக்கம் என்னமா இருக்கு? இவன் பட்டியல கிடந்து சாகட்டும் என்று இருக்கு. அதுக்கு தீர்வு காணணும் என்று சொல்லி
என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அன்கண்டிஷனல் எய்ட், எங்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணப் பொருட்களும் உள்ளே வர வேண்டும். அதுக்கு வழிவகை செய்ய வேண்டும்ங்கிற கோரிக்கை. அத வந்து அமெரிக்கா நியாயமான கோரிக்கை. இது உங்க கோரிக்கை மட்டும் இல்ல, எங்க கோரிக்கையும் சேர்த்துதான். ஒட்டுமொத்த ஐநா சபையுடைய கோரிக்கை இதுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். 2வது என்னன்னா, வித்ட்ராவல் ஆஃப் இஸ்ரேலி போர்சஸ் ஃப்ரம் காசா. காசாவுல இருக்கக்கூடிய இஸ்ரேல் துருப்புகள் இருக்காங்கல்ல, நாங்க 75% பிடிச்சிட்டோம். அடிச்சு சல்லையடையா ஆக்கி குப்பை மேட ஆக்கி போட்டான். அவ்வளவு ஆயுதங்களையும் உள்ள வந்து அடித்து, இந்த காசாங்கிறது என்னங்க, 2 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தா காசாங்க. தமிழ்நாடு இஸ்ரேல்னு சொன்னா அதுல ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் காசா. இப்படி புரிஞ்சுக்கிறீங்களேன். ஏதாவது ஒரு ஆஹ், ஒரு மாவட்ட சேலம் ஒரு மாவட்ட ஆட்சியர் இருப்பார் இல்லையா, ஒரு மாவட்டம் தான் ஒரு காசான வச்சுக்கோங்களேன். அதான் அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டான். தமிழ்நாடு அளவுக்குள்ள நிலத்தை ஆக்கிரமித்து விட்டு ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும் விட்டு வைத்திருக்கிறார்கள். அதான் காசா. அந்த காசா பகுதியில அவ்வளவு குண்டுகளை கொண்டு போட்டு, அவ்வளவு ஏவுகணைகளை ஏவி சல்லடையா துரைத்த பிறகும் இன்னும் போக மாட்டிருக்கான். நான் 77% பிடிச்சேன்னாங்க. அட வெக்கம் இல்லையா, வெக்கம் கட்ட பயிலா. 598வது நாள் இன்னைக்கு. 5 சித்தப்பா 600 நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. 598 நாள் நீ என்ன செய்ய முடியல, இன்னும் ஹமாஸ காலி பண்ண முடியவில்லை. ஹமாஸ் உடைய தலைவர்கள் எல்லாம் இத்தனை நூற்றாண்டு காலமாக கிட்டத்தட்ட 70 வருஷமா கொண்டு குவிச்சிருக்கான். 90கள்ல இருந்த ஷேக் அகமது யாசின், ஹமாஸ் உடைய பவுண்டர். அவர் மிகப்பெரிய பிரபலமானவர். ஒரு ஊனமுற்ற அந்த இஸ்ரேலுடைய தாக்குதலால் வந்து கால்களை இழந்த முதியவர், வீல் சேர்ல தான் போவார். அவர் சர்வதேச அரசியலை கற்று தேர்ந்தவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷனை கூட என்ன செஞ்சாங்க, அவன் வந்து தொழுதுட்டு வரும்போது குண்டை வீசி என்ன செஞ்சான், வந்து சாகடித்தான் 2000. அது போன்று பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி இவர்கள் எல்லாம் நம்முடைய சர்வதேச அரசியல் என்று சொன்னால் ஈழத்தமிழ விஷயங்களை வந்து குரல் கொடுத்தவர்கள். ஈழத்தமிழ விவகாரத்துல தமிழ்நாட்டு பக்கம் தமிழர் மக்கள் பக்கம் நின்றவர்கள், மண்ணுரிமை போராட்டம் என்று சொன்னவர்கள். சொல்ல போனா விடுதலை புலிகளுக்கும் இந்த ஹமாஸ்களுக்கும் நேரடியாக தொடர்புலாம் இருந்ததா சொல்லுவாங்க. இந்த கிட்டு பீரியட்ல கர்னல் கிட்டு பீரியட்லாம் வந்து அவங்க போய் என்ன செஞ்சாங்க, தற்கொலை படை செய்வது எப்படிங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்ததாகலாம் வந்து இந்த விடுதலை புலிகள் தொடர்புள்ள மக்கள் சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அந்த காலத்துல அந்த அளவுக்கு வந்து ஹமாஸுடைய லீடராக இருந்த ஷேக் அகமது யாசினை கொன்ற பிறகும் ஹமாஸ் நிக்குது. அதற்கு பிறகு வந்த ரண்டசி அவரையும் கொண்டொழித்தார்கள். இப்படி ஹமாஸுடைய தலைவர்கள் அத்தனை பேரையும் இப்ப நீங்க லேட்டஸ்டா இஸ்மாயில் கனியா வந்து என்ன போர் முறை நின்றாரா, அவர் வந்து ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர். அவரையும் என்ன செஞ்சாங்க, தீர்த்து கட்டினாங்க. அப்புறம் முகமது பைஃபை வந்து என்ன செஞ்சாங்க, கொன்றாங்க. இந்த போர்ல லேட்டஸ்டா நடந்த அந்த 598 நாளுடைய போர்ல வந்து யஹ்யா சின்வாரை கொன்றார்கள். இப்படி ஹமாஸுடைய தலைகளை எல்லாம் கொன்ற பிறகும், அங்க வந்து வருஷ கணக்குல நின்று குண்டு மொழி பொழிந்த பிறகும் ஹமாஸை ஒழிக்க முடியுதா? இல்ல. ஏன்? அவங்க மண்ணின் மைந்தரா இருக்கிறாங்க, மக்களுக்கான போராட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நீங்க என்ன செய்யணும், வித்ட்ராவல் ஆஃப் இஸ்ரேலி போர்சஸ் ஃப்ரம் காசா, காசால இருந்து இஸ்ரேல் ராணுவம் முற்றிலுமாக விலக வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தாங்க. பதிலுக்கு அமெரிக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா, சரி உங்க 2 கோரிக்கையும் நியாயமான கோரிக்கை. இப்போ இப்ப நாங்க ஒரு ஒரு போர் நிறுத்தம்னு வந்தோம்னா இஸ்ரேலுடைய கோரிக்கை ஒண்ணு இருக்குல்ல, அவங்க நீங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒப்படைக்குங்கிறாங்களே, அது தாராளம் ஒப்படைச்சுட்டாங்க. 10 பேர் உயிரோட இருக்காங்களாம். 58 பேர்ல 10 பேர் வந்து இன்னுமே இஸ்ரேலுடைய பிணைய கைதியில் நம்ம உயிரோட இருக்கிறார்கள். அவர்களை நம்ம ஒப்படைப்போம். எப்படி ஒப்படைக்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்த உடனேவே 5 பேரை ஒப்படைச்சிருவோம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைசி நாள் அதுல ஒரு 5 பேரை ஒப்படைக்கிறோம். அப்ப வந்து போர் நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர்னா முதல்ல 60 நாளா நிப்பாட்ட சொல்லு, 2 மாசம் நிறுத்த சொல்லு. 60 நாள் போர் ஒப்பந்தம் தான் இப்ப டிராஃப்ட் பண்ணி அனுப்புறாங்க. எப்படி கடந்த காலத்துல இதுக்கு முன்னாடி போர் நிறுத்தம் வந்துச்சுல ஜனவரி மாசம், அதுல என்ன இஸ்ரேல் வந்து என்ன இது பண்ணாங்க, 25 இஸ்ரேலுடைய அந்த பிணைய கைதிகள் 25 பேர் நீங்க ரிலீஸ் பண்ணா 1800 பலஸ்தீனியுடைய கைதி நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. நேர்மையா நடந்தாங்களா? ஹமாஸ்காரங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்திலையும் தொலைக்காட்சியும் கூப்பிட்டு அவருக்கு வந்து அந்த பிணைய கைதிகளை வந்து என்ன செஞ்சாங்க, ரிலீஸ் பண்ண வீடியோ பார்த்தோம். எப்படி கண்ணியமாக அவங்களை வந்து கண்ணியப்படுத்தி அவங்க பேட்டி காண்டாங்க. எங்களை ரொம்ப அருமையாக வைத்துக் கொண்டார்கள். பெண்கள் சொல்றாங்க, எங்களை கண்ணியமா நடத்தினாங்க, எங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இருந்தாங்க. குண்டு மழை வந்து பொழிய போது கூட எங்களுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்தது கூட அந்த இஸ்ரேல் துருப்புல எங்களை ரொம்ப பாதுகாப்பா வைத்திருந்தாங்க.
என்னுடைய கற்புக்கு எந்த களங்கம் வரவில்லை. அவ்வளவு அவர்களுக்கு உணவு இல்லாத போதும் எங்களுக்கு உணவு தந்தாங்க. இப்படி வந்து டெஸ்டிமனி அளித்தார்கள் யாரு? இஸ்ரேலிய பணைய கைதிகளாக ஹமாஸ் இருந்த பணைய கைதிகள். அதே நேரத்துல 1800 விடுவோம்னு சொன்னானே, ஒழுங்கா விட்டானா? இஸ்ரேல் ராணுவம் எப்படி வந்தாங்க? அப்படியே அவங்களுடைய கற்புகள்லாம் சூறையாடப்பட்டது தெரியுமா? எல்லாம் வெட்ட வச்சு மறைஞ்சா இல்லையா? பாலஸ்தீன் பெண்கள் எல்லாம் எப்படி நடத்துனாங்க இஸ்ரேல் ராணுவம்? அத்தனை பேருடைய கைகள், கால்கள்ல, முதுகுல வந்து வெட்டு காயங்கள். அவ்வளவு அடி, உதை, சாப்பாடு இல்லாம அப்படி வந்து சேர்ந்தாங்க. இவங்க கண்ணியப்படுத்தி, சால்வை போத்தி, பொன்னாடை அணிவித்து, கையில ஒரு கிஃப்ட் பேக்கும் கொடுத்து அனுப்புனாங்க. எல்லாருமே பார்த்தோம். அப்ப இதுதான் வரலாறு. உண்மை வரலாறை சொல்லும் போது சங்கிகளுக்கு, ஜியோனிச தீவிரவாதிகளுக்கு நம்ம மேல கோபம் வரும். அவங்க கோவப்படுற அளவுக்கு நம்ம பேசினாதான் நம்ம உண்மையை பேசணும்னு அர்த்தம். இது சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன செய்யறாங்க? 10 பேரை விட்டுறோம். மிச்ச ஆட்களை அவங்கள நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம். அவருடைய உடல்களை நாங்களுக்கு வந்து சேஃப்டியா வச்சிருக்கோம். அந்த உடலை நாங்க ஒப்படைப்போம். இது நாங்க கொள்ளல. இஸ்ரேல் ராணுவத்தால் குண்டு போடப்பட்டு அழிக்கப்பட்ட பில்டிங் கீழே இருக்கு. பாருங்க, நாங்க போய் தோண்டி காமிட்டோம் அந்த பில்டிங்க என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன செய்யணும் இஸ்ரேலு? என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை. இந்த மொமெண்ட் வரை எந்த பதில் சொல்லலங்க. சற்றப்ப 12 மணி நேரம் 14 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யுஎஸ் ஆட்கள் சொல்றாங்க அந்த அந்த 2 ஸ்டேஜஸ் வெளியிடுவோம். அதாவது 10 இஸ்ரேலி கேப்டிவ்ஸ் 2 ஸ்டேஜஸ் நாங்க வெளியிடுறோம்னு சொல்லிட்டாங்க. நீங்க பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த இன்ன வித்து வரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க. ஆஹ் இன்ன வரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க. இப்ப தொடர்ந்து அமைதியா போர் செய்யணும்னு நினைக்கிறாங்களா? நினைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. இப்போ நேற்று பாருங்க, இப்ப வந்து பெர்மனன்ட் சீஸ்ஃபயருக்கு வந்து எல்லாரும் முயற்சி பண்றாங்க. எல்லா நாடுகளும் ஆதரவு அளிக்கிறது. அமெரிக்கா தலையிட்டு பேசிக் கொண்டிருக்குது. ஹமாஸ் வந்து இறங்கி வந்து சரிப்பா, நம்ம போர் மீது எங்களுக்கு மேட்ரு இல்ல, போர் செய்த எங்க நோக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இவன் என்னமா செய்யறான்? 1967 ஈஸ்ட் ஜெருசலம், கிழக்கு ஜெருசலத்துல போய் நின்று நாங்க கைப்பற்றின நாடு, நாங்க கொண்டாடுறோம்னு சொல்லி நூற்றுக்கணக்கான இந்த பெஞ்சமின் நெட்டன்யாவுடைய ஆதரவாளர்கள் போய் இஸ்ரேலுடைய கொடியை பிடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதுல நீங்க டான்ஸ் ஆடிட்டு போ. அதுல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. பள்ளிவாசல்ல தொலை போன இஸ்லாமியர் மீது துப்பிருக்காங்க. அப்ப இவன் திருந்துவானா? நிறைய மக்கள், யூதர் மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஹமாஸ் மக்கள் நியாயத்தை உணர்ந்திருக்கிறார்கள். ஆனா பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு வந்து அவங்களோட ஆட்கள் இருப்பாங்கல்ல. உதாரணமா இந்து மக்கள் நல்லவர்கள், பல ஜாதிகளா பிரிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல தொப்புள் கூட உறுப்பினராக நம்ம இருக்கிறோம். இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன் சொல்லி அப்படிலாம் பார்க்க மாட்டோம். இந்தியரா ஒத்துமையா இருக்கும். ஆனா சங்கி யாரு என்ன எப்படி இருப்பான்? இந்துன்னு சொல்லிட்டு பிரிப்பான் நம்மள. இந்துத்துவ கொள்கையை திணிப்பான். அப்ப சங்கிகளை வந்து நம்ம இந்துத்துவவாதிகளா பார்க்கணும். அதாவது இந்தியர்களாயும் பார்க்க முடியாது, அவங்கள வந்து இந்துக்களாவும் பார்க்க முடியாது. ஏன்? அவன் தான் வந்து இந்து ராஷ்டிரம்ல சொல்றான். டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற செக்குலர் ஸ்டேட்டை ஒத்துக்கிறலையே. RSS சித்தாந்தம் தான் நாட்டை ஆளுன்னு சொல்றான். அந்த மாதிரி உள்ள புரிதல் உள்ளவன் தான். நான் ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம நாட்டுடைய நிலைமையை வைத்து சொன்னால் புரியும் என்கிறதுக்காக சொல்றேன். இந்துக்கள் வேறு, இந்துத்துவா வேறு, நம்ம எப்படி பிரித்து நம்ம புரிந்து கொள்ளணுமோ அது போல யூதர்கள் வேறு, ஜியோனிசவாதிகள் வேறு. இந்த பெஞ்சமின் நெட்டன்யாஹு டீம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த போர் வெறியிலையும் ரத்த காட்டறியாக அணிந்து கொண்டிருக்காங்க. நேற்று நடந்த சம்பவங்க. நீ ஏன் அந்த கொண்டாடுற? 1967 நாங்க வந்து ஜூயிஷ் ஸ்டேட் மறந்து விட்டது, நாங்க ஜெருசலத்தை நாங்க கைப்பற்றிட்டோம்னு சொல்லி வந்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இதான் இன்றைய நிலைமை. இருந்தாலும் அங்கே வந்து பசியின் பட்டியலில் வந்து மக்கள் மரணமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுல ஒரு நிறைவான செய்தி என்னன்னு சொன்னால், இதுவரை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது வந்து பலஸ்தீனை வந்து ரெகக்னைஸ் பண்ணல. இன்றைக்கு பலஸ்தீனை வந்து அங்கீகரித்து பாலஸ்தீனுடைய கொடியை தங்களுடைய அந்த ஹெட் குவார்டர்ல, தலைமையகத்துல ஏற்றிருக்கிறாங்க. அதற்கு எல்லா நாடுகளும், பெரும்பான்மையான நாடுகள் வந்து மேற்கத்து நாடுகள், அரபு நாடுகள் எல்லாமே வந்து அங்கீகரித்திருக்காங்க, பாராட்டு தெரிவித்திருக்காங்க. ஜப்பான், ஜெர்மனி, இந்த மாதிரி ரஷ்யா, பல நாடுகள் வந்து பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா எல்லாமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. முதலாக வரலாற்றிலேயே பலஸ்தீன் வந்து உலக ஹெல்த் ஆர்கனைசேஷனால வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அங்கீகரிக்கப்பட்ட செய்தி ஒரு ஆறுதலை தருகிறது. இது ஒரு வெற்றியாகத்தான் கருதப்படுகிறது. பார்க்கலாம், அமெரிக்கா தலையிட்டு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது, இஸ்ரேல் இறங்கி வருமா, அல்ல இன்னுமே வந்து இன்னும் 25% அழிக்க வேண்டியிருக்கு, இன்னும் சில பில்டிங்ல வந்து உடைக்க வேண்டியிருக்கு, இன்னும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வந்து கொல்ல வேண்டியிருக்குங்கிற முடிவு எடுக்கிறார்கள் என்பதை வரக்கூடிய நாட்களே தெளிவாக தெரிஞ்சுவிடும். நன்றி சார். நன்றி.